அதிகாலை ஒளி மெல்ல பூமியை தொட்டு எழும் நேரம், பசுமை வயல்களை இரு கரங்களாகக் கொண்ட மண் பாதை கிராமத்தின் இதயத்தை நோக்கி ஓடுகிறது. அந்த பாதையில் ஒரு சிறுவன் கனவுகள் நிறைந்த கண்களுடன் எதிர்காலத்தை நோக்கி சிரித்து காட்டுகிறான். இந்த மண்ணின் மனத்தில் வாழ்வின் எளிமை இருக்கிறது. இந்த சிறுவன் சிரிப்பில் நாளைய நம்பிக்கை இருக்கிறது. இயற்கையின் அரவணைப்பில் பிறக்கும் ஒவ்வொரு கனவும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது. காட்டின் மௌனத்தை உடைத்து சூரிய ஒளி மெதுவாக தரையை தொட்டது. அந்த ஒளியில் ஒரு சிறுவன் பயமும் பரிவும் கலந்த மனதுடன் முன்னேறினான். அங்கே புதர்களின் நடுவே உயிரற்றபடி படுத்திருந்த ஒரு குதிரை. அவனின் மூச்சு தடைப்பட்டது. அவன் கைகளை நடுங்கச் செய்தது அந்த காட்சிதான். மெல்ல முனைந்து நெகிழ்ச்சியுடன் குதிரையின் முகத்தை தொட்டான். ஏன் இது நடந்தது? அதை உதவ முடியுமா என்ற கேள்விகள் அவனின் இதயத்தை. அவன் பயப்படவில்லை, அவன் நம்பினான். அவன் கையிலிருந்த ஒளி குதிரையை முது ஒரு ஹீரோவின் பாதையில். காட்டின் ஆழத்தில் சூரிய ஒளி தங்கத் துகள்களாக விழிய சிறுவன் அருகி நின்றது, நன்றி சொல்லும் கண்ணோட்டத்துடன். அவன் இரு கைகளையும் விரித்த அன்னநொடியில் அவர்களைச் சுற்றி மாயத்துக ஒளி வீசும் வானத்தின் நடுவில் ஒரு வெள்ளை குதிரையின் முதுகில் பறந்து செல்கிறான். அவன் செல்லும் இடமெல்லாம் உயிர் ஊற்றும் நீர்நதிகள் பொங்குகின்றன. உலர்ந்த வயல்களுக்கு புதிய உயிரளிக்கும் இந்த மந்திர குதிரை வானவில் போல நம்பிக்கையை பரப்புகிறது. கிராமம் முழுவதும் அதிசயத்தைக் கண்டு மெர்சலாகிறது. இது சாதாரண பயணமல்ல, கனவுகளின் சக்தியும் நம்பிக்கையின் மாயையும் கலந்த ஒரு அதிசய தருணம். காலத்தையே மாற்றும் ஒரு சிறுவனின் தூய கனவு. ஆனால் அந்த தூய கனவு காலத்தையே மாற்றும் சக்தி வைத்திருந்தது. இயங்கியது, மின்னல் வானத்தை கிழித்தது. மறுமொரு அதிசயம் குதிரை புயலின் மையத்தில் உயர்ந்து கொண்டிருந்தது. கிராமம் மூச்சு திணறி பார்த்து கொண்டிருக்கும் அந்த கணத்தில் சிறுவன் மட்டும் அச்சமின்றி நின்றான். அவனது நம்பிக்கையே புயலை சீர்படுத்தும் ஒரே சக்தி என்பதைப் போல. நீ வந்துவிடு, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று அவன் முழங்கியதும் புயலின் இதயத்தில் ஒளி வெடித்தது. புயலின் இதயத்தில் வெடித்த அந்த ஒளி கிராமத்தக வானில் ஒரு வானவில் பிறந்தது. அது நம்பிக்கையின் வண்ணங்களை மட்டுமல்ல, சிறுவனின் துணிச்சலும் தூய மனமும் உண்டாக்கிய மாயம். குதிரை மீண்டும் அவன் பக்கத்தில் நின்றது. கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி முழங்கியது. அந்த தருணத்தில் சிறுவன் கை உயர்த்தி சொன்னான், அதாவது, பயம் வந்தாலும் துணிவு கொண்டு முன்னே போனால் அதிசயம் நம்மால் தோன்றும்.